ஹாய் மக்களே, நவராத்திரியோடைய செகண்ட் டே நானும் ரெடி ஆகிட்டேன். இன்னைக்கு கோயிலுக்கு போய் விளக்கு கொளுத்திடலாமா? நான் நிறைய வாட்டி என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட கேட்டிருக்கேன். நான் கோயில் வரைக்கும் வருவேன், ஆனால் எல்லாத்தையும் மறந்துட்டு சாமியை பார்த்து கும்பிட்டுட்டு வந்துடுவேன். ஏன்னு எனக்கு தெரியாது. நான் என்ன கேட்க வந்தேன்னு எனக்கு மறந்துடும். எங்கள் அம்மா சொல்கிற ஒரே விஷயம், கடவுளுக்கு தெரியும் எப்போ எந்த டைமுக்கு என்ன கொடுக்கணும் என்ன எடுக்கணும் அப்படின்னு. வர வேண்டிய நேரத்தில் நல்லபடியாக வந்து சேரும் உங்ககிட்ட, நீ சாமியை மட்டும் கும்பிட்டுட்டு வா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நான் கல்யாணத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மா இதெல்லாம் செய்யணும் போது எனக்கு எல்லாம் இன்ட்ரெஸ்டே இருக்காது. ஐயோ யாரப்பா போய் விளக்கு ஊற்றுவாங்க, மரத்தை சுற்றுவாங்க, நல்ல புருஷன் கிடைப்பான்னு. பட் அதோடைய அர்த்தங்கள் எல்லாம் எனக்கு கல்யாணம் ஆகிட்ட பிறகுதான் எனக்கு தெரியுது, இந்த மாதிரி எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைன்றனால முருகருக்கும் விசேஷம், அதனால் வந்து விளக்கெல்லாம் கொளுத்திட்டு ஈவினிங் போல் ட்ரை ஃப்ரூட்ஸு ஆப்பிள் எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு ஜூஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஆஃபீஸில் கொடுத்துட்டேன் ஹஸ்பண்டுக்கு. ரொம்ப நாள் ஆச்சு நான் ட்ராயிங் பண்ணி, கிட்ட ஒரு 15 வருஷம் ஆயிடுச்சு நான் ட்ராயிங் பண்ணி. எல்லாமே மறந்துடுச்சு. என் ஹஸ்பண்ட் கிட்ட நான் சொல்லியிருந்தேன், நான் ஒரு ஆர்டிஸ்ட்லே பார்த்தியா எவ்வளோ அழகாக வரைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி இருக்கு? அந்த அர்த்தநாதேஸ்வரர் அம்மாவும் ஐயனும் 2 பேருமே இருக்காங்க.